புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய அனைவரும் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவானாக. கனிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் ஒரு அழகிய ஒரு வசனம், வல்லாஹு ஜஅல லக்கும், அல்லாஹ் உங்களை உருவாக்கினான், மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே அல்லாஹ் உருவாக்கினான், அஸ்வாஜா, ஜோடிகளை, உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கான ஜோடிகளை அல்லாஹ் உருவாக்கினான். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா, அதிலிருந்து தான் உங்களிலிருந்து அல்லாஹ் ஜோடிகளை உருவாக்கினான், அதிலிருந்தே உங்களுக்கான சந்ததிகளையும் அவர்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் உருவாக்கினான். புரிகிறதா? அல்லாஹ் நம்மள இருந்தே ஒரு ஜோடியை உருவாக்குறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல்லாஹ் சொல்கின்றான் இந்த விஷயத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள், அவர்களிலிருந்து அவர்களுடைய மக்கள் என்று அல்லாஹ் அவங்களை உருவாக்கினான். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் மறைமுகமாக சொல்கின்றான். அல்லாஹ் ஒரு விஷயத்தில் மறைவா பேசுறான். அந்த உருவாக்குதல் என்பது யார் மூலியமாக நடக்கின்றது? யார் மூலியமாக அந்த உருவாக்குதல் என்பது நடக்கின்றது? ஒரு ஆண் மூலியமாக அல்ல. ஒரு ஆண் அதற்கு காரணமாக இருந்தாலும், ஆனால் அதற்கான மொத்த வலியையும் அதற்கான மொத்த சுமையும் சுமக்கின்றவள் ஒரு தாய். தாய் தான் அதற்கு முழு பொறுப்பாக இருக்கின்றாள். அந்த பிள்ளை, ஒரு பிள்ளை உருவானதிலிருந்து, அந்த பிள்ளை அவர்களுடைய வயிற்றிலிருந்து வெளியேறியதிலிருந்து, அதற்கு பின்பு அந்த பிள்ளைக்கு 2 ஆண்டுகள் பால் குடி, அந்த 2 ஆண்டுகள் அதையோடு நிற்கவில்லை. அந்த பிள்ளையை வளர்த்து அது ஒரு தகுதியான ஒரு நிலைக்கு தானாக சிந்திச்சு ஒரு நிலை வரும் வரைக்கும் ஒரு தாயுடைய ரோல், அந்த தாயுடைய விஷயம் என்பது சொல்லில் அடங்காத ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒரு உதாரணத்திற்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. குழந்தை எதற்காக அழுகுதுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது, ஆண்களாக நமக்கு தெரியாது. அதனால ஒரு தாய்க்கு தெரியும், குழந்தை பசிக்காக அழுகின்றது, உடம்பு சரியில்லை அதனால் அழுகின்றது, சளியா இருக்கு அதனால். ஒரு சின்ன வயசுல அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி சிந்திப்பார்கள்? ஒரு தந்தையை விட ஒரு தாய் வேகமாக தன் மக்களை புரிந்து கொள்வார்கள். அதுதான் விஷயம். ஏன்னா வயிற்றிலிருந்தே அந்த உறவு ஆரம்பிக்குது. தன்னிலிருந்து வரக்கூடிய உறவுனால நல்ல தெரியும் ஒரு தாய்க்கு நல்ல தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார்கள். ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி. யா ரசூலுல்லாஹ், கேட்ட ஹதீஸ் தான் இந்த விஷயம். யா ரசூலல்லாஹ், நான் மக்களிலிருந்து யாரிடத்துல நல்ல உறவை பேணுறது? நல்லா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, யா ரசூலுல்லாஹ், மனிதர்கள்லேயே நான் யாரிடத்துல நல்ல உறவை பேணுறது, நல்ல உறவை நான் பேணுறது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி அப்படி எதுவுமே சொல்லி ஆரம்பிக்கல. கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய். அவர் எந்த நீயத்தில் கேட்கிறாரு மறுபடியும் நமக்கு தெரியல. மறுபடியும் கேட்கிறார், சும்மமன் கால, யா ரசூலுல்லாஹ், அதுக்கு அடுத்து யார்? கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் தான். மறுபடியும் அதே விஷயத்தை கேட்கின்றார்கள். மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பதிலை சொல்கின்றார்கள். கால உம்முக்க, உன்னுடைய தாய் தான். மறுபடியும் அவர்கள் கேட்கும் போதுதான் உன்னுடைய தந்தை என்ற பதிலை, அபூக்க என்ற அந்த பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு தாய் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு நேசிக்கிறதற்கு தகுதியானவள். அவர் திருமணம் ஆனவரானும் சரி, திருமணம் ஆகாதவராகவும் சரி, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உறவில் நேசிப்பதில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவள் ஒரு தாய் தான். அவன் தாயை நேசித்தாதான் மனிதனை ஒழுங்காக நேசிப்பான். ஆனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள். தாய் தந்தை இரண்டும் நமக்கு உரித்தானவன் தானே. எப்படி அம்மா நமக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் அத்தாவும் நமக்கு முக்கியம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கின்றார்கள். தந்தையை நேசிப்பதை விட 3 மடங்கு தாயை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும். அதற்காக தான் அர்த்தம். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு 4வது இடத்தில் தான் தந்தையை வைக்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் தாயை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதை இந்த விஷயத்தில் சொல்கின்றார்கள். உலகத்துல ஒரு தந்தை
ஒரு தந்தைக்காகன்ற ஒரு சூறா இருக்கின்றது என்று சொன்னால் இல்லை. இல்ல, ஒரு தந்தைக்காக ஒரு சூறா இல்லை. ஆனா ஒரு தாய்க்காக குரான்ல ஒரு சூறா இருக்கு. யாருக்காவது தெரியுமா? ஒரு தாய்க்காக குரானில் அவர்கள் பேரிட்டே ஒரு சூறா இருக்கின்றது. சூரா மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் இருக்க தாய்களிலே சிறந்த தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். காரணம் என்ன தெரியுங்களா? எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையும் தாயும் இருவரும் சேர்ந்துதான் ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தாய்களிலே சிறந்தவர்களாக அவள் இருக்க வேண்டும் காரணத்தினால் தந்தையே இல்லாமல் கருவுற்றார்கள். அந்த நிகழ்ச்சி உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிறு வயதிலிருந்தே தந்தை இல்லை, சிறிய தந்தையுடைய பராமரிப்புல தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கின்றார்கள். வயது வருகின்றது, ஒரு இடத்துல வைக்கிறாங்க, ஒரு இடத்துல அவர்கள் தங்களுடைய இயற்கை தேவைக்காக செல்கின்றார்கள். அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுகின்றார்கள். கேட்டவுடனே அவங்களுக்கு அதிர்ச்சி. எப்படி முடியும்? ஒரு ஆண் துணை இல்லாமல் எப்படி என்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அல்லாஹ் நாடிட்டான், அப்படிதான் நடக்கும். குழந்தை உருவானது. குழந்தை உருவானது என்னது? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு விஷயமா? இன்னைக்கு ஆர்டர் பண்ண நாளைக்கு வர மாதிரி. 9 மாத காலம். அந்த 9 மாத காலமும் எவ்வளவு விமர்சனங்களை அவங்க முதல் மனதாலும் சரி உடலாலும் சரி தனித்த ஒரு போராட்டம் அவர்களுக்கு. ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லை. அவர்களுக்கு ஊரில் இருந்து விலகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வலியும் வேதனையும் இருக்கின்றது, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி. ஒரு 9 மாத காலங்கள் அவர்கள் தனி போராட்டம். அதற்கு பிறகு அந்த குழந்தையை பெற்று எடுத்தவுடன் அந்த ஊருக்கு திரும்பும் பொழுது சூப்பரா வரவேற்றாங்க அந்த மக்கள். இழிவாக பேசினார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்று வரைக்கும் அவருடைய வேதங்கள் அப்படித்தான் பேசுகின்றது, யூதர்களுடைய வேதங்கள். ஆனால் குர்ஆன் அவர்களை பறைசாற்றியது. அவர்களுடைய தகுதி என்ன, அவர்கள் யார் என்பதை குர்ஆன் பறைசாற்றியது. உன் தந்தை எப்படிப்பட்டவர், உன் சிறிய தந்தை எப்படிப்பட்டவர், நீங்கள் நபிமார்களுடைய குடும்பம், இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்துவிட்டு இப்படி ஒரு குழந்தையோடு வந்து நிற்கின்றியே என்று கேட்கும் பொழுது வஷாரத் இலைஹி, அந்த வசனம் வருகின்றது. அவர்கள் குழந்தையை பக்கம் இஷாரா செய்தார்கள். என்ன ஒரு ஈமான் இருக்கணும் பாருங்க அவங்களுக்கு. இவ்வளவு பேர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, அங்க பதில் சொல்லணும். அந்த வேறு இடத்துல குழந்தையை பார்த்து அந்த குழந்தை கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. அங்க இருந்து எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷனா என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க உங்களுக்கு ஒரு ஒரு காமன் சென்ஸே இல்லையா? காமன் சென்ஸ் ஒரு குழந்தை கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. தொட்டில இருக்க குழந்தை பேசியது. கால இன்னி அபுதுல்லா, நான் அவருடைய குழந்தை என்று சொல்லவில்லை, நான் அவளுடைய மகள் என்று சொல்லவில்லை. அந்த குழந்தை வேற எதுவும் சொல்லவில்லை. கால இன்னி அபுதுல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடிமை ஆவேன். அல்லாஹ் தான் இந்த காரியத்தை செய்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். சூரா மரியமுடைய 32வது வசனம், வபர்ரபில் வாலிதத்தி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஸகியா. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தாய்க்கு பிறந்த எல்லோரும் இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டும். ஒரு மகன் தாய் விஷயத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் இருக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நான் என் தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக தான் வந்துள்ளேன். ஜப்பாரன் சக்கியா, அவர்களை அடக்கி ஆளுவதற்காக, அவர்களை வேதனைப்படுத்துவதற்காக நான் வரவில்லை. அவர்கள் சேவை செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் இருந்தே சேவை செய்தார்கள். என்ன சேவை செய்தார்கள்? உலகிற்கே சொன்னார்கள், என் தாய் பத்தினி. அங்கு ஆரம்பித்தது. அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்கள் சேவை செய்தார்கள். குர்ஆனும் அதை சொல்லுகின்றது. ஈசா எப்படிப்பட்டவராக இருந்தார் அலைஹிஸ்ஸலாம். நாம் நம்முடைய தாய் விஷயத்தில் அவ்வாறு இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பெண் தாயாக மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் மனைவியாகவும் இருப்பாள், சில சமயத்தில் சகோதரியாக இருப்பாள், ஏதோ ஒரு உறவில் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோமா? அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் கண்ணியப்படுத்துகின்றோமா? அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் நிறுத்துகின்றோமா என்று கேட்டால் அதில் சந்தேகம். நாம் அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். 4 செவற்றுக்குள் இருக்க வேண்டிய விஷயத்தை நாம் வெளியாக்கி விடுவோம். வெளியே போக வேண்டிய விஷயத்த வீட்டுக்குள்ளேயே முடிப்போம். நல்லா சமைப்பாங்க, நல்லா குடும்பத்தை பார்த்துப்பாங்க. அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. ஒல் மர்அத்து, பெண் என்பவள் எப்படிப்பட்டவள்? ராயத்துன் அலா அஹ்லிஹி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி. ஒரு பெண் என்பவள் அவள் தான் பராமரிக்கிறாள், பாதுகாக்கின்றாள், அந்த குடும்பத்தை நர்ச்சர் பண்ணி கொண்டு வராள். அவள் தான் வீட்டை பராமரிக்கக்கூடியவள். அவளால் மட்டும்தான் அது முடியும்.
ஒரு தந்தை எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஆண் எவ்வளவுதான் கடினப்பட்டாலும் சரி, ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கொள்ள முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 5200வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. சஹீஹான ஹதீஸ். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும் நாம் நம்முடைய வீடுகளில் வழங்குகின்றோமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், இதெல்லாம் நம்ம புதுசு அல்ல. அவர்கள் திறமையாக வீட்டை நிர்வகிப்பாங்க. நம்முடைய குறைவான பொருளாதாரமாக இருந்தாலும் அதை எடுத்து அதை சேவ் பண்ணி என்னவோ அதை கோல்டாமா அதை ஒரு பொக்கிஷமா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ ஒரு கோல்டு ஏதோ ஒன்று அவங்க பண்ணுவாங்க, சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அது முடியாது. ரீசெண்டாக கூட ஒரு காணொளி, அந்த காணொலியில் ஆண்கள் அதிகமாக வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வேலைக்கு போகும்போது வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எடுத்துகிட்டே போக மாட்டோம். ஆனால் பெண்கள் பெரும்பாலும் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதற்கு காரணம் என்று உளவியல் ரீதியாக அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்று கேட்டால், பெண் சேமிப்பதில் சிறந்தவள். வெளியே போனால் 20 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த 20 ரூபா அது பேர் கஞ்சத்தனம் அல்ல, மாறாக அது கஞ்சத்தனம் அல்ல, சேமிப்பு. ஒரு பெண் சிறந்த முறையில் சேமிப்பாள். அந்த சேமிக்கிறனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய அத்தா அம்மாவை பார்த்துருப்போம். அத்தா சம்பாரிச்சிருப்பாரு, சேர்த்து வச்சிருந்திருக்க மாட்டார். அம்மா சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்து வைத்திருந்திருப்பார்கள். அவர்கள் இல்லாத பொழுதும் அவர்களிடத்து நம்மளுடைய சொத்து நம்ம இடத்துல வரும். ஆனால் ஒரு அத்தாவால் அது முடியாது. அத்தாவுக்கு சம்பாதிக்க தெரியும், சேர்த்து வைக்க தெரியாது. ஆனால் அம்மா அதை செய்திருப்பார்கள். இந்த விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இயற்கையான ஒரு மார்க்கம். இப்படி ஒரு உறவுகளை அப்படியே அது கடந்து போகக்கூடிய ஒரு உறவுகளாக அல்லாஹ் அதை வைக்கல. எப்படி சொல்றான்னா, சூரா ரூமுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபித்ரத்துல்லாஹ் அல்லதி ஃபதரன் நாஸி அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இயற்கையான ஒரு மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இயற்கையான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் மனிதர்கள் என்ன செய்த பொழுதிலும் அதை மாற்றிவிட முடியாது என்று சொன்னார். இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பெண் என்பவள் மார்க்க ரீதியாகவும் சரி, உலகம் ரீதியாகவும் சரி, ஒரு தகுந்த ஒரு இடத்தை நிர்வகிக்கின்றார். ஒரு உறவுகளே சிறந்த உறவு ஒரு தாய் தான். அந்த தாய் அவங்களுடைய பணியை சரியா செய்யலன்னு சொன்னா, அந்த குடும்பம் எவ்வளவு பொருளாதாரம் மிக்க குடும்பமாகவும் சரி, எவ்வளவு செல்வாக்கு மிக்க குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வராது. ஒரு ஏழையான குடும்பமாக இருந்த பொழுதிலும் ஒரு தாய் கர்வத்தோடு அந்த குடும்பத்தை நல்ல முறை நிர்வகிக்கிறாங்க என்று சொன்னால், அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பிற்காலத்தில் அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு தலைவர்களாக இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருப்பாங்க. காரணம் பார்த்தா அவங்க அம்மாவுடைய பெரிய ஆளுமை இருக்கும். அந்த தாயிடத்துல இருந்தா அந்த குணம் வந்திருக்கும். உலகத்தில் இருக்க CEO எல்லாம் எடுத்துக்கோங்க, அதிகமான ஆண்கள் தான். பெண்கள் நல்லா படிப்பாங்க, நல்ல இடத்துக்கு நல்ல இதுல இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள அதிகமான CEO ஓனர்ஸையும் பாருங்க, அதிகமான ஆண்கள் தான் இருப்பாரு. காரணம் என்று சொன்னால் அவருடைய தாய்மார்கள். இமாம்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இமாம் அபு ஹனீஃபாவாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், அஹ்மது பின் ஹம்பல், எல்லா இமாம்கள், இன்னும் கூற இப்னு தைமியா அவர்கள், எல்லா இமாம்களுக்கு பின்னாலும் அவங்க தாய். அந்த தாயோடைய இமாம் ஷாஃபி அவர்கள் எடுத்துக்கொண்டால், என் மகன் ஹாஃபில் ஆகணும், என்னுடைய மகன் பெரிய உலமாவ ஆகணும் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக அவர் கஸாவில் இருந்து உலகம் முழுக்க பயணம் மேற்கொண்டார்கள். அந்த தாயுடைய ஒரே ஆசையினாலேயே அவர்கள் அவ்வளவு பெரிய இமாமாக மாறினார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா அவர்களும், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் 40 பேருக்கு திருமணமே செஞ்சு கொள்ளல. என் அம்மா தான் எனக்கு முக்கியம். அவங்க தாய் இன்சிஸ்ட் பண்றாங்க, நீங்க திருமணம் செய்யுங்க, நீங்க திருமணம் செய்யணும், வயசாகிட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஒரு வீட்டிற்கு ஒரு தலைவி தான் இருக்க வேண்டும். எங்க வீட்டுக்கு ஒரு தலைவி இருக்குமா, இன்னொரு தலைவி தேவையில்லை. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 40 ஆண்டு தான் அவர்கள் திருமணமே செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் தாய்மார்களை கண்ணியப்படுத்தினார்கள் அவருடைய வாழ்க்கையில். நாம் அவ்வாறு செய்கின்றோமா என்ற விஷயத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை சொல்லி முதல் குத்பாவை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى مخبرا وآمرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயுடைய சிறப்பை பற்றி
சொற்ப நேரத்திலாம் சொல்லிட முடியாது. ஒரு சின்ன ஒரு முன்னுரையை போல நாம் பேசுகின்றோம். ஆனால் இதெல்லாம் செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் சரி, எந்த ஒரு மதமும் சரி, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னதே அல்ல. தாய் குலம் அல்ல, பெண்ணினத்திற்காகவே இப்படி உயர்ந்த வார்த்தைகளை சொன்னதே அல்ல. முதல் விஷயம், ஒரு தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கின்றது. அதற்கு பிறகு இன்னொரு ஹதீஸில் தான் வருகின்றது, அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகளில் மைய கதுவாக தந்தை இருக்கின்றார் என்று. மொத்த சொர்க்கத்தையும் தாயினுடைய காலடியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதுக்கு என்ன அர்த்தம்? தாய்க்கு கட்டுப்படுதல், ஒரு தாய்க்கு பணிவிடை செய்யுதல். ஒரு மூமினுடைய உச்சபட்ச ஈமான் என்பதே அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதுதான். அவனுடைய ஈமான் எந்த அளவுக்கு தெரியும் என்று சொன்னால், அவன் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றானோ அதுதான் அவனுடைய ஈமான். அவன் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளலன்னு சொன்னா அவனுடைய ஈமான் பாத்தில், அவனுடைய ஈமான் சரியில்லை. அதிலே தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஆணை பற்றி தெரிந்து கொள்ளும், ஒரு பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில், முக்கியமாக தாயிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் தெரியும். நல்ல முறையில் நடக்கிறாங்கன்னு சொன்னாலே அவங்களுடைய ஈமான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்ல முறையில் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஈமான் பாத்தில். அப்படியே மனைவி எடுத்துக்கொள்ளுங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி என்ற ஒரு ஹதீஸ். உலகத்தில் எந்த மார்க்கமும் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிடத்தில் சிறந்தவர். ஏன்னா ஒரு மனைவிக்கு தானே எல்லாமே தெரியும். நம்ம நம்மளுடைய வெளி சுற்றுச்சூழல்ல, நம்ம இருக்கிற இடத்துல நாம் ஒரு பெரிய ஆளாக நாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் வீட்டிலே இருக்கிற அவரை பத்தி மனைவிக்கு தெரியும். யாரும் அங்க போய் அங்க ரொம்ப நேரம்லாம் அந்த டிராமா நிற்காது. ஒரு நாள் உடஞ்சிரும். அவர் எப்படி என்றது ஒரு மனைவிக்கு நன்றாக தெரியும். அதையும் மீறி ஒரு மனைவி அவர்கள் நேசிப்பார் என்று சொன்ன அவருடைய உயர்ந்த குணத்தின் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் என் மனைவிடத்தில் சிறந்தவனாக இருக்கின்றேன். உலகத்தில் எந்த ஒரு ஆண்மையும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க மாட்டான். நான் என் மனைவிடத்தில் சிறந்தவனாக இருக்கேன் சொல்ல முடியாது, தெரியும், அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்கின்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்தஹும் பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை குல்லு அம்ரி பிமா கஸப ரஹீன் என்ற இந்த வசனம் சூரா தூருடைய 21வது வசனம். என்னென்று சொல்கிறாங்க? ஈமான் கொண்டவர்கள் அவர்களை பின்பற்றி வரக்கூடிய அவர்கள் சந்ததிகள், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த ஈமானை அவர்களிடத்தில் அவர்கள் கடத்தி விட்டார்கள் என்று சொன்னால், அந்த ஈமானோடு அவர்களும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஈமானோடு இருந்த பொழுதும், இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அத்தாமா முஸ்லீம்களா இருக்கிறாங்க, அவர்களுடைய பிள்ளைகளும் முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள். அத்தாமா செய்ததை போல அவர்கள் அமல்கள் செய்யவில்லை. இருப்பினும் அவர்கள் முஸ்லீமாக மூமினாக இருந்த காரணத்தினால் அவர்களும் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள். அவர்கள் தீய அமல் செய்தது அந்த பெற்றோர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் பெற்றோர்களை அவர்கள் பின்பற்றி அந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த காரணத்தினாலேயே அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு நபரை பற்றி சொன்னால் தாயோடைய மகிமை என்ன என்று புரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் சந்திக்க விரும்பினார்கள். உலகத்திலிருந்து எங்கெங்க இருந்தோ வந்து ரசூலுல்லாஹை சந்திச்சிருவாங்க. வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஒரு முறையாவது பார்த்து விடணும் என்று சந்தித்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழும் காலத்தில் ஒரு நபரை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொன்னார்கள். ஒரு நபர் வருவார், அவர் வந்தால் நான் அவருக்கு சலாம் கூறியதாக சொல்லிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி பல ஆண்டுகள் கழித்து அந்த நபரை கண்டுபிடித்து விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள். ஆனா ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற அந்த விஷயம் இவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களிடத்திலும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர்கள் பெயர் என்னவென்று கேட்டால் உவைசுல் கர்னேன் அவர்கள் பெயர். அவர் யமன் நாட்டை சார்ந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் அவருடைய பல்லு ஷஹீதாவின் காரணமாக தங்களுடைய பல்லை அவர்களே உடைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லு உடைந்து விட்டதுன்னு சொல்லி அந்த பல்லை உடைச்சுக்கிட்டாங்க. அவங்களே ஷஹீத் ஆயிடுச்சு. ரசூல்லா கடுமையான உஹதுடைய யுத்தத்தில் ரசூலுடைய பல்லு ஷஹீத் ஆயிடுச்சு. அந்த வலியை தாங்க முடியாது, தங்களுடைய பற்களை அவர்களே உடைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்தில் வந்து பார்க்கவே இல்லை. என்ன காரணம்? இவ்வளவு ஈமான் இருக்கு, ஏன் வந்து பார்க்கலன்னு சொன்னால் அவர்களுடைய வயதான தாய் உடல்நலம் முடியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய் அவர்களோட இருக்கும் பொழுது இந்த தாயை விட்டுட்டு என்னால் ரசூலுல்லாஹ் போய் பார்க்க முடியாது, என் தாய் முக்கியம் என்ற அந்த விஷயத்திற்காக அவர்கள் யமனிலே இருந்தார்கள். அவர்கள் வாழும் காலத்தில் அவங்களா போய் பார்க்க முடியாது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி விட்டார்கள். இந்த ஒரு செயலின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாமை அவர்கள் பெற்றார்கள்.
பல ஆண்டுகள் கிடைத்தும் அந்த சலாம் கிடைத்தது. அவர்கள் சஹாபாக்கள் சஹாபி ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு சஹாபி. ரசூலுல்லாவை பார்த்து பையத் செய்தவர்கள் தான் சஹாபி. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொண்டவர் தான் சஹாபி. அப்படி இருப்பினும் உவைசல் கர்னைன் அவர்கள் சஹாபி ஆனார்கள் ரசூலுல்லாவை பார்க்காமலே. காரணம், தாயை உண்மையாக நேசத்தின் காரணமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்வேன். தாயை நேசிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. உலகத்தில் 3 விஷயங்களை பார்த்தால் மட்டும்தான் நன்மை. 3 விஷயங்களை பார்த்தால் மட்டும்தான். ஒன்று, அல்லாஹுடைய வீடு காபா. 2வது குர்ஆனை பார்த்தாலே நன்மை, பார்த்து ஓதினால். 3வது தாய். உங்கள் தாயை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அவர்களை பார்த்தாலே அது உங்களுக்கு நன்மை. அம்மாவை பார்த்தாலே நன்மை. உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் இப்படிப்பட்ட இல்லை. உங்களுக்கு தாய் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் உங்களிடத்தில் தாய் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியசாலி. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்து விட்டான். அவர்களை கண்ணியமான முறையில் நடத்துங்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளும் செய்யுங்கள். அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். அவர்கள் மீது அன்பு செலுத்துவதன் காரணமாக நீங்கள் ஒரு காலம் குறைந்து போக மாட்டீர்கள். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சேரும் இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வும் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் அதே விஷயத்தை தான் நமக்கு சொல்கின்றார்கள். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய தந்தை, நம்முடைய குடும்பத்தை நாம் தான் நேசிக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால் நம்மளை தோற்கடிக்கும், நம்மளை வீழ்த்தும் யார் இருக்கின்றார்? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்போதுமே கிடைக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் வذ்குருல்லாஹல் அதீம் யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அஅலா வ அஸ்ஸு வ ஜல்ல வ தம்வா வ அக்பர் வல்லாஹு யஅலமு பிமா தஸ்னஊன்.